ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். திண்டுக்கல் பிவிஆர் ரியல் எஸ்டேட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம்மளோட சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். இந்த இடத்தோட முழு வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை மறக்காமல் ஆன் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இந்த இடத்தோட ஃபுல் டீட்டெயில் சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படி ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்தோட முழு விவரம் தெரியாமல் போயிடும். இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பாறை என்ற பகுதிக்கு அருகாமையில் அமைஞ்சிருக்கு. திண்டுக்கல் டு கரூர், அதாவது பழைய ஹைவேலேருந்து சரியாக பார்த்தீங்கன்னா ஒரு 6 to 7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் கட் ரோடு பேஸ்லேருந்து மண் பாதையில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு. இந்த இடத்தோட மொத்த பரப்பளவு பார்த்திங்கன்னா 30 ஏக்கர். பஞ்சாயத்து மண்பாதையிலேருந்து இந்த இடத்துக்கு தனியாக ரெக்கார்டு மண்பாதை வந்துடும். இடம் பார்த்திங்கன்னா ஒரே ஓர்ஸாக இருக்கும். இந்த இடத்துல கிணறு, போரு, சர்வீஸு எதுவுமே இல்லை. வானம்பத்த பூமியாக தான் இருக்குது. தற்போதைக்கு எந்த வித விவசாயமும் பண்ணாமல் அப்படியே இருக்குது. அருகாமையில் பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பெல்லாம் இருக்குது. விவசாயம் பண்ணிக்கிட்டு வீடுகள்லாம் இருக்குது. வீடியோவில் பார்ப்பீங்க. ஒரு அழகான செம்மண் நிலம். இடையில பார்த்தீங்கன்னா சென்டரில், அதாவது ஒரு ஓரமாக மேற்கு ஓரத்தில் வந்து டவர் போகும். கிழக்கு ஓரமாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாறைகள் இருக்குது. மற்றபடி இந்த இடத்துல எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரே ஓனர் தான். மொத்த பரப்பளவு பார்த்திங்கன்னா 30 ஏக்கர். இந்த பகுதியில் வாட்டர் சோர்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு போர் போட்டு சர்வீஸ் வாங்கிட்டோம்னா போதும், நமக்கு பிடிச்ச மாதிரி விவசாயம் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஆடு, கோழி, முட்டைக்கோழி பண்ணைகள் வைக்க ஒரு நல்ல ஒரு அருமையான இடம். ஏன்னா கொஞ்சம் ஊருக்கு ஒதுப்புறமாக இருக்கிறனால பெர்மிஷன்லாம் கொஞ்சம் ஈஸியாக நமக்கு கிடைக்கும். கோழி பண்ணை அமைக்கிறதுக்கெலாம் இது ஒரு நல்ல அழகான இடம். செங்கல் சூளை வைக்கிறதுக்கு இது ஒரு நல்ல இடம். வேறு ஏதாவது தொழில் தொடங்கணும் அப்படின்னாலும் இது ஒரு நல்ல இடம். பஞ்சாயத்து மண்பாதை தான். மண்பாதையிலேருந்து நமக்கு ரெக்கார்டு பாதை வந்துடும். பொல்யூஷன் சர்டிஃபிகேட்லாம் கொஞ்சம் நமக்கு இந்த பகுதியில் ஈஸியாக கிடைக்கும். ஏன்னா கொஞ்சம் அவுட்டரில் இருக்கிறனால, ஊரை ஒட்டி கொஞ்சம் அவுட்டரில் இருக்கிறனால நமக்கு பெர்மிஷன்லாம் கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கும். 30 ஏக்கரில் நல்ல சதுரமான இடம். இந்த வீடியோ பிடிச்சனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இடம் வாங்குறதா இருந்தாலும் விற்கிறதா இருந்தாலும் தாராளமாக நம்மளோட சேனலை கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துல கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் பாறைகள் இருக்குது. மற்றபடி எதுவும் இல்லை. ஒரு சர்வீஸ் வாங்கிட்டோம்னா போதும். ஒரு போர் போட்டு நமக்கு பிடிச்ச மாதிரி விவசாயம் பண்ணிக்கலாம். மற்றும் தோப்புகளாகவும் உருவாக்கிக்கலாம். பண்ணையில் வைக்க செங்கல் சூளை, மணல் குவாரி, இந்த மாதிரி போன்ற தொழில் தொடங்குவதற்கு இது ஒரு நல்ல இடம். சென்ட்ரலில் மட்டும் அந்த இபி டவர் போகுது. மற்றபடி இந்த இடத்துல எந்த பிரச்சனையும் இல்லை. லீகலாக பார்த்தோம்னா வெள்ளங்கம் போக்குவரத்து எதுவுமே இல்லை. ஒரே ஓனர் தான். டாக்குமெண்ட்லாம் தெளிவாக இருக்குது. மொத்தம் 30 ஏக்கர். நமக்கு பிரித்து வேணும்னாலும் வாங்கிக்கலாம். 10 ஏக்கராகவும் பிரித்து வேணும்னாலும் நமக்கு வாங்கிக்கலாம். விருப்பப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் மொபைல் நம்பர் வரும், கான்டாக்ட் பண்ணுங்கள். நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி, அதாவது 30 ஏக்கரில் 10 ஏக்கர் 10 ஏக்கராக வேணாலும் வாங்கிக்கலாம். ஒரு அழகான இடம். இந்த இடத்துக்கு ஓனர் கேட்கக்கூடிய ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 1 ஏக்கருக்கு 15 லட்சம் சொல்கிறாங்க. நேராக வாங்க, இடத்த பாருங்கள். பிடிச்சனா டைரெக்டாக ஓனர் டு ஓனர் பேசிக்கலாம். டாக்குமெண்ட்லாம் தெளிவாக இருக்குது. எந்த பிரச்சனையும் இல்லை. விவசாயம் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இடம். இந்த இடத்த பற்றி மேலும் தகவல் தெரியும்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் மொபைல் நம்பர் இருக்கும், ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கும் கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.